நாம கேட்கிற நிதியை கொடுக்கறாங்களா? புதிய கல்விக் கொள்கைன்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. அதை ஏத்துக்கிட்டாதான் கல்வி நிதி தருவேன்னு சொல்றாங்க. நம்ம ஏத்துக்கல. ஏன்? அந்த புதிய கல்விக் கொள்கையில மீண்டும் ஹிந்தியையும் சமஸ்கிருதத்தையும் தமிழ்நாட்டுக்குள்ள திணிக்கிறதுக்கான முயற்சி. எந்த திட்டமும் கொடுக்கறது இல்ல. மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு கொடுக்கறது இல்ல. எந்த நிதியும் கொடுக்கறது இல்ல. கல்வி உரிமையை பறிக்கிறாங்க, மொழி உரிமையை பறிக்கிறாங்க. ஆனா இதெல்லாம் யார் தட்டி கேட்கணும்? தட்டி கேட்கக்கூடிய ஒரே அரசியல்வாதி, ஒரே தலைவர் நம்முடைய தலைவர் அவர்கள் மட்டும்தான். பாஜக அதிமுக கூட்டணி வச்சுக்கிட்டு இன்னைக்கு மீண்டும் வந்திருக்கிறாங்க. சென்ற சட்டமன்ற தேர்தல் போது கூட்டணி வச்சு வந்தாங்க. நம்முடைய தலைவர் சொல்றாரு, இந்த தேர்தல் டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடு தேர்தல் சொல்றாங்களே. ஏன்? இந்த டெல்லி அணியில யார் யார் இருக்கா? அதிமுக அடிமை கூட்டமும் பாஜகவும் இருக்கு. பாஜகவை தமிழ்நாட்டு மக்கள் உள்ள விட மாட்டாங்கன்னு இன்னைக்கு அதிமுக அடிமை கூட்டத்தை கூட்டிட்டு குறுக்கு வழியில தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய பாக்குறாங்க. அதிமுகவுக்கு நம்ம போடுற ஒரு ஓட்டு விழுற ஒரு வாக்கும் பாஜகவுக்கு விழுற வாக்கு. மீண்டும் பாஜகவை தமிழ்நாட்டுக்குள்ள நாம நுழைய விடக்கூடாது. அதற்கான பொறுப்பை நீங்க எடுத்துக்கணும்.